வணக்கம். முக்கிய செய்திகள். இனி விரிவான செய்திகள். தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக முகத்வாரம் தூர்வாரப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவ்வழியாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்றனர். மீன்பிடி துறைமுக முகத்வாரம் கடந்த சில மாதங்களாக ஆழப்படுத்தாத காரணத்தினால் முகத்வாரம் தூர் அடைந்துள்ளது. மேலும் முகத்வாரம் தூர் வாராததால் மீன்பிடித்துவிட்டு மீண்டும் துறைமுகம் திரும்பும் போது 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் மீன்பிடித்துக் கொண்டு துறைமுகத்திற்கு திரும்பிய 10 விசைப்படகுகள் முகத்வாரத்தின் மீது மோதி சேதமடைந்தது. இதனிடையே மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தை தூர்வார கோரி செவ்வாய்க்கிழமையன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் நெடுஞ்சாலையான மரப்பாலம் சந்திப்பு அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்ற மீனவர்களின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. முகத்வாரம் தூர்வாரப்படும் வரை விசைப்படகுகளை இயக்க மாட்டோம் எனவும் முகத்வாரத்தினை தூர்வார பலமுறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மீனவர்கள் இந்த தொழிலை நம்பியுள்ள 3000 மீனவ குடும்பத்தினர் பாதிப்படைந்துள்ளதாகவும் இந்த மீனவர்கள் வேலை நிறுத்தத்தினால் நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் செவ்வாய்க்கிழமையன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி, துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரில் இருக்கை அமைப்பதற்கு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டப்பேரவை அலுவலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அமைச்சர்கள் மற்றும் அரசு செயலர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமை, அரசு துறைகளுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பது, அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் 27 முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டதாகவும், மேலும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகழை போற்றும் வகையில் புதுச்சேரியில் உள்ள 100 அடி சாலை மற்றும் காரைக்காலில் உள்ள ஒரு மேற்கு புறவழி சாலைக்கும் அவரது பெயர் வைப்பது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டதாகவும், மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கருணாநிதியின் பெயரில் இருக்கை அமைப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த பொறையூரை சேர்ந்த ரவுடி ஜெகனை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த பொறையூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெகன் என்கிற ராமகிருஷ்ணன். இவருக்கு வசந்தி என்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை கலக்கிய பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பொறையூர் சுரேஷ் கொலையில் முக்கிய குற்றவாளியாக ஜெகன் சேர்க்கப்பட்டார்.
இதனிடையே கடலூர் போலீசார் ஜெகனை குண்டாசில் சிறையில் அடைத்தனர். 4 நாட்களுக்கு முன்பு ஜாமீன் பெற்று குண்டாசிலிருந்து ஜெகன் வெளியே வந்தார். இதனையடுத்து வில்லியனூர் போலீசார் ஜெகன் மீது குண்டாஸ் போடுவதற்கான நடவடிக்கையில் இறங்கினர். இந்நிலையில் சின்ன அம்மணங்குப்பம் மாரியம்மன் கோவில் அருகே திங்கட்கிழமை இரவு சென்ற ஜெகனை அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் கழுத்து மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டியது. அங்கிருந்து தப்ப முயன்ற ஜெகனை அக்கும்பல் ஓட விரட்டி வெட்டிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜெகன் அந்த இடத்திலேயே பிணமானார். இந்த கொலை குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் எஸ்பி ஜெயக்குமார், டிஎஸ்பி சங்கர், கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு வைக்கும் ராஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஜெகனின் உடலை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கொலை செய்யப்பட்ட ஜெகனின் மச்சான் முட்ராம்பட்டு இளா அளித்த புகாரின் அடிப்படையில் நவீன்குமார் உள்ளிட்ட 5 பேர் கும்பல் மீது கொலை வழக்கு பதிவு செய்த கண்டமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஜெகனின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் சொந்த ஊரான வில்லியனூரை அடுத்த பொறையூர் கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதனையொட்டி அங்கு அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க மேற்கு பகுதி எஸ்பி ரங்கநாதன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பிற்காக அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.